பிஜேபி வந்து எனக்கு தெரிஞ்சு லாஜிக்கலாக பேசணும்னா பிஜேபி விஜய்க்கு வச்சிருக்கிற ஃபஸ்ட்டு நிபந்தனையே என்னவா இருக்கும்னா காங்கிரஸோட நீ போகக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையை தான் பிஜேபி வைக்கும். ஏன்னா பிஜேபிக்கு வந்து என்னைக்கு நாள் இருந்தாலும் நம்ம வந்து காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸை தான் நம்ம எடுக்கணும்னு அவங்க யோசிப்பாங்க. விஜய்க்கு வந்து அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து வலுவாக இருக்கிறது. அதில் வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ராகுல் காந்தி அவர்கள் வந்து விஜய்கிட்ட பேசியிருந்தாலும் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் பேசியிருக்கிறார். அது உடனே அதை வந்து நீங்கள் கூட்டணிக்கு கொண்டு போய் கோக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது, முதல்வர் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் நல்ல இணக்கமான ஒரு உறவு இருக்கக்கூடிய நண்பர்கள் தான். ஸோ இந்த கூட்டணி எப்படி மாறும் அப்படின்றதெல்லாம் வந்து விஜயனுடைய ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. அவர் எப்படி கொண்டு போக போகிறாரு, அதாவது பிஜேபி இங்கே தலை தூக்காமல் இருக்கிறதுக்கு மொத்தமாக சேர்ந்து அடிக்கிறதுக்கும் அவருடைய பாலிடிக்ஸ் இம்பார்ட்டண்ட். அதே நேரத்தில் மற்ற கட்சிகளுடைய டைனமிக்ஸையும் குழப்புறாரா இல்லாட்டி அதை ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகிறாருன்றது நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். பிஜேபி வந்து விஜயோடைய பாலிடிக்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது முடிஞ்ச வரைக்கும் அதில் விளையாடுறதுக்கு கண்டிப்பாக யோசிக்கணும். அதை விஜய் எப்படி மேற்கொள்ள போகிறாரு